ஹாய் எவ்ரிபடி, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பொதுத் தேர்வு ஏப்ரல் 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள பகுதி 1 மார்க் கொஸ்டின் நம்பர் 6 7 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 6, ஒரு நேரிய சமன்பாட்டின் வரைபடம் ஒரு டேஸ் ஆகும். இது ஒரு டெஃபினிஷன் தான். நேரிய சமன்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடைய வரைபடம் ஒரு நேர்கோடு ஆகும். ஆன்சர் நேர்கோடு. கொஸ்டின் நம்பர் 7, முக்கோணம் ஏபிசியில் டிஇ parallel to பிசி, ஏபி = 3.6 சென்டிமீட்டர், ஏசி = 2.4 சென்டிமீட்டர் மற்றும் ஏடி = 2.1 சென்டிமீட்டர் எனில் ஏஇயின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் இருக்குது. ஏபிசி அப்படின்னு, டிஇ parallel to பிசி. இந்த பிசிக்கு பேரலாக டிஇ அப்படின்னு இன்னொரு முக்கோணம் இருக்குது. இதில் இந்த ஏபியோடைய நீளம் என்ன அப்படின்னா 3.6 சென்டிமீட்டர், ஏசியோடையது 2.4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏடியோட வேல்யூ 2.1 சென்டிமீட்டர். ஏஇயோடைய நீளம், அதாவது இந்த நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு முக்கோணம் ஏடிஇயும் முக்கோணம் ஏபிசியும் பேரலல். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது, அதாவது இணையாக இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? ஏடி இஸ் டிவைடட் பை ஏபின்னு எழுதலாம், ஈக்குவல் டு ஏஇ இஸ் டிவைடட் பை ஏசின்னு எழுதலாமா? இந்த ரெண்டு வேல்யூமே சமமாக இருக்கும். இணை அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டும் சமமாக இருக்கும். ஏடியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 2.1 இஸ் டிவைடட் பை ஏபியோட வேல்யூ என்ன 3.6 ஈக்குவல் டு ஏஇ தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிடுவோம். இஸ் டிவைடட் பை ஏசியோட வேல்யூ 2.4. ஸோ ஏஇயோடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஏஇயை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 2.4 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா பெருக்கல்ல போகுமா? ஸோ 2.1 இன்ட்டு 2.4 இஸ் டிவைடட் பை 3.6. இதில் டைரெக்டாக புள்ளியை எடுக்காமலும் அடி கொடுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் கீழே புள்ளி இருக்குது அப்படின்னா அந்த புள்ளியை எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2.1ஐயும் 2.4ஐயும் பெருக்குவோமா? புள்ளி வச்ச பெருக்கல்ல புள்ளியை எடுத்துகிட்டு டைரெக்டாகவே பெருக்கலாம். பெருக்கிட்டு கிடைக்கிற ஆன்சரில் புள்ளி வைக்கலாம். ஸோ 21ஐயும் 24ஐயும் பெருக்குவோம். ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, இரு நாள் 8, 1 2, 2 4, 4 8 2 கூட்டினா 10க்கு 0, மிச்சம் 1, 4 1 கூட்டினா 5. ஸோ 504ன்னு கிடச்சிருக்கு. இதில் இந்த நம்பர்லேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, இந்த நம்பர்லேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ மொத்தம் 2 டிஜிட் தள்ளி ஆன்சரில் புள்ளி வைக்கணும். அப்போது 4ஐயும் 0வையும் விட்டுட்டு 2 டிஜிட் தள்ளி 5.04 அப்படின்னு எழுதணும். இப்போ எப்படி கிடைக்கும்? 5.04 இஸ் டிவைடட் பை 3.6ன்னு கிடைக்குமா? இப்போ மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா கீழே உள்ள புள்ளியை தூரம் எடுத்துடலாமா? ஏன்னா புள்ளி வச்ச நம்பரை வச்சு அடி கொடுக்கறது கஷ்டம். ஸோ அந்த புள்ளியை எடுக்கிறதுக்கு மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்கணும். மேலே 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா புள்ளி ஒரு டிஜிட் வலதுபுறமாக போகும். ஸோ 50.4ன்னு கிடைக்கும். கீழே ஒரு டிஜிட் வலதுபுறமாக போகுது அப்படின்னா 36ன்னு கிடைக்கும். ஸோ 50.4 இஸ் டிவைடட் பை 36. இப்போ அடி கொடுக்கலாம். 1 2, 3ல் 2 போனால் மிச்சம் 1. ஸோ அதை 6க்கு முன்னாடி போடணும். இனி 2 16, 2 4, மிச்சம் 1, 2 10. புள்ளியை கடந்து போகையில் புள்ளி வைக்கணும். 2 4, 9 18. இங்கே இடம் இல்லை, ஸோ இங்கே எழுதுகிறேன். 1 2, 2 4, மிச்சம் 1 இருக்குது. புள்ளியை கடந்து போகையில் புள்ளி வைக்கணும். அந்த 1 2க்கு முன்னாடி போட்டோம் அப்படின்னா 6 12, 3 9, 4 12, புள்ளி 2 6,
ஒரு மூணு 3 ஒரு மூணு 3 மிச்சம் 1 அதை 2க்கு முன்னாடி போடணும். ஸோ அது 12 புள்ளியை கடந்து போகையில் புள்ளி வச்சோம் அப்படின்னா 4 12. ஸோ ஆன்சர் 1.4. ஏஇ = 1.4. தேங்க்யூ.